இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பெப்பர் சிக்கன் கறி பண்ண போறோம். இன்னைக்கு நான் பெப்பர் சிக்கன் கறி பண்ண போற ஒரு மசாலா நாம எப்பயுமே ரெடிமேடா வீட்லயே செஞ்சு வச்சுட்டு எப்ப வேணாலும் அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மசாலா தான் நான் பெப்பர் சிக்கன் கறி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எவ்வளோ அப்படின்றத வறுத்து அரைச்சிக்கலாம். எல்லாமே இந்த ஸ்பூன் அளவில் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ இதை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். மிளகாயெல்லாம் இதில் சேர்க்க வேண்டாம், இது மட்டும் போதும். இப்போது இதை நல்லா வறுத்தாச்சு. நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ஏன்னா பவுட்ரு பண்ணுறப்போ நல்லா வறுத்திருந்தால் தான் பவுட்ரு ஆகும். அதுக்காக தான் வறுத்துக்கிறது. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் தாளிக்கலாம். இந்த வடைச்சட்டி ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கடையில். அதனால் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் எண்ணெய் சேர்த்துறேன். வெறும் கடாயை எப்பயுமே ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாதாம்மா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20-30 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை இது போல் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நான் அரைச்ச மசால் கரெக்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் 1/2 கிலோலாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பாதியாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுக்கலாம். கடைசியில் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போயே சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சாதான் நல்லா உப்பு பிடிச்சி வெந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக உப்பு போட்டிங்கன்னா உப்பு பிடிக்காமல் சப்புன்னு இருக்கும் சிக்கன். அதனால் வதக்கிறப்பவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வறுவலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்க்காம அப்படியே நல்லா ட்ரையாக வறுவல் போல் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கறியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம். அதனால தான் நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இந்த அளவுக்கு சிக்கனை வேக வச்சுக்கணும். இதுலேயே நம்ம சிக்கன் ஃபுல்லாக வெந்துற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணுமே சரியாயிடும். இந்த போல் வதக்கி நீங்கள் இந்த சிக்கன் கிரேவியோ இல்லை வறுவலோ இல்லை குழம்போ செஞ்சு பாருங்கள். இதே போல் வதக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் சிக்கனை. மறுபடியும் அந்த இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரும். அதில் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. நம்ம வறுத்த மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துலாம். இந்த மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த பெப்பரோட காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் சேர்க்க தேவையில்லை. இல்லை அதிகம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி, அதாவது சிக்கனுக்கு உள்ளேயே தான் அந்த தண்ணி இருக்கணும். சிக்கனுக்கு மேலே தண்ணி வரக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு பத்தலை அப்படின்னு இருந்தால் மேலே உப்பு தூவி மறுபடியும் கிளறி மூடி போட்டுக்கலாம். இப்போ இதில் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே வேக வைக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காரம் மட்டும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து அதிகமோ கம்மியோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் விருப்பம், போடுறது போடாததும். ஏன்னா காரம் வேணும்னா மட்டும் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மேலே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை கலந்து விட்டுறலாம்.
அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண மசாலா நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கன் மசால் வந்து இதுதான், நம்ம அரைச்சது தான் பெப்பர் சிக்கன் மசால். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது தனியாக கூட ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இதே போல் மெத்தடில் நீங்கள் பெப்பர் சிக்கன் கறி செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதே போல் வறுவல் பண்ணணுன்னா இதில் தக்காளி மட்டும் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே இன்னும் இதை நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் தக்காளி போடக்கூடாது. அது ரெண்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வறுவல் போல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் சிக்கன் கறி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் என்னோடய வீடியோவை உடனே பார்க்கலாம்.